Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Maths Grade 10 Chapter 2 Polynomial இருக்க Exercise 2.1 Examples plus Exercise Problems ரெண்டுமே போட்டிருக்கேன். ஜீரோஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் போகிறதுனாடி இது என்னென்னு பார்த்துடலாம். லீனியர்னா 1, அதாவது P of x = ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குது, x + 1 x + 2 இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பாலினாமியலுக்கு தான் உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ் சொல்கிறோம். P of x = x + 2 இருக்கா, 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம், 1 + 2 = 3, 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் 4, தென் -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ -2ல தான் உங்களுக்கு ஒன்லி 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ x⁴ ஒன்லி 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குவாரட்டிக்னா இது x² தான் ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி 2 வேல்யூஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 0ன்ற ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், குவாரட்டிக் பாலினாமியல்ஸ்னால் உங்களுக்கு வந்து 2 இடத்துல கட் ஆகும். இதர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா, இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ P of 1, P of -1, P of 2, P of -3 இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2 வேல்யூக்கு ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ஓகேவா, அதை தான் நம்ம வந்து ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். குவாரட்டிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா ax² + bx + c. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ x² தான் ஆரம்பிச்சிச்சுன்னா டிகிரி 2. ஸோ உங்களுக்கு வந்து 2 இடத்துல உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ ஏதோ 2 வேல்யூக்கு வந்து உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். அதனால தான் இது வந்து என்னது 0.2 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ P of 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருக்காங்க, -9 கிடச்சிருக்கு. ஸோ P of -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க, நெக்ஸ்ட் அதுக்கும் வேல்யூ கிடைக்கல. P of 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க, -8 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு P of -2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க, உங்களுக்கு இங்கே 0 கிடச்சிருச்சா. P of 3, P of -3, நெக்ஸ்ட்டு P of 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. P of 4ல் உங்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல 0 கிடைக்கும். பார்த்தீங்களா, P of 4 பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 - 8, ஸோ 16 -8 பண்ணுங்கள், 8 கிடைக்கும். 8 - 8 0. அதுதான் நம்ம இப்போ கிராஃபில் பார்க்க போகிறோம். கிராஃபில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 பாயிண்டில் மட்டும் தான் டச் ஆகிருக்கு. அதாவது த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 1 ஹேஸ் தி கிராஃப் intersects the x-axis at 1 point only. அப்போனா இது என்னது லீனியர் கிராஃப் மாதிரி, அது x⁴1 தான் இருந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும், ஒரு இடத்துல மட்டும் தான் 0 வரும். அதை தான் அவங்க மெயின் பண்ணுறாங்க. த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 1 as the graph intersects the x-axis at 1 point only. அதாவது x + 1 இல்லை 2x + 1 ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒரு லீனியர் கிராஃப். இப்போ செகண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 2 as the graph intersects at x-axis at 2 point only. ஸோ இங்கே பாருங்கள் 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள். அப்படின்னா அது குவாட்ரட்டிக் பாலினாமியலாக இருக்கலாம். 3 டைம்ஸ் கட் பண்ணியிருக்கு பாருங்கள். அடுத்ததில் 1 2 3. அப்போ என்னது, இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 3 has the graph intersects at x-axis at 3 point only. ஸோ அந்த மாதிரி சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுலனாலும் இருக்கலாம். பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, x' நெகட்டிவ் சைடு, எக்ஸ்னா பாசிட்டிவ் சைடு. ஸோ எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஆனால் எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் கட்டாக வருதா எடுத்து எழுதணும். ஒய் ஆக்சஸ் நோ, நாட் பாசிபிள். ஸோ ஏன்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது 2 வேல்யூக்கு மட்டும் தான் நமக்கு வந்து 0 கிடைக்குது. அது எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து நமக்கு 0 கிடைக்குது. ஓகேவா, இப்போ x² ரெண்டு இடத்துல ஜீரோஸில் கிடைக்கும். ஓகேவா, 2 0 வேல்யூ கிடைக்கும். அதுவே x³ 3 0 வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா, ஒரு எக்ஸ்னா பவர் x⁴1னா ஒன்லி 1 வேல்யூஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு 0 கிடைக்கும். அதனால தான் ஜீரோஸ் அப்படின்றாங்க, ஆர் ரூட்ஸ். இங்கே பாருங்கள், யூ ஷேப்பில் இருக்க பேரபோலாவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது எக்ஸாக்டாக. ஸோ அந்த பாயிண்ட் எடுத்து எழுதணும், 1 பாயிண்ட் ஒன்லின்ட்டு. நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள், 1 2 3 4 டைம் 4 பிளேசஸில் கட் ஆகிருக்குன்னா அது x⁴4 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 4 இடத்துல 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது, ஏன்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வேல்யூஸ் வந்து 4 இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 0 கிடைக்கணும். அதாவது 4 zeros கிடைக்கும். அதுதான் வந்து ஜீரோஸ், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ்லாம் பார்க்கலாம். இதை எக்ஸசைஸில் இருக்க 6 ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட் இது பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் எதுவுமே கட் ஆகலை. எக்ஸ் ஆக்சஸில் அதுக்கு பேரலாக தான் போதும் தவிர எக்ஸ் ஆக்சஸில் எதுவுமே கட் ஆகலை. அப்போ எந்த ஒரு பாயிண்ட்டும் கட் ஆகாதனால இங்கே வந்து வெறும் கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது, ஒய் வேல்யூ மட்டும் தான் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த 0 பாயிண்ட் கிடைக்கும்.
ஓகேவா 0 பாயிண்ட்னா இது நோ இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஆக்சஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ அது வந்து பாசிட்டிவ் இருக்கனால இது 2 மேபி பாலினாமியல் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக கூட இருக்கலாம். வேல்யூஸ்லாம் எப்படி கிடைக்கும்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் 0 போட்டு ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு 2 ப்ராடக்ட் அண்ட் சம் மெத்தட்லேயே ஏதோ ஒரு மெத்தடில் உங்களுக்கு வந்து 2 வேல்யூஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் கியூபிக் பாலினாமியல்னால உங்களுக்கு வந்து 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 ஆக்சஸில் கட்டுறதுனால t பாயிண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும், the number of zeros is 3 as the graph intersects the x-axis at 3 point only. அதாவது 3 ஜீரோஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள் 2 பாயிண்ட்ஸ். ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவாக இருந்திருக்கு. அதனால் தான் ரெண்டுமே நெகட்டிவ் சைடில் இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 4 பாயிண்ட்ஸ். ஸோ 2 நெகட்டிவ் 2 பாசிட்டிவ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட் இருக்கிறதுல பாருங்கள் 3 இருக்குது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஒன்லி. 3 இடத்துல டச் ஆகிருக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ் ஒன்லி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் வைக்கிறேன், அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து 0 ஆக்சஸில் 0 பாயிண்ட்டில் வச்சுனா எப்படி எழுதணும் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 0. ஓகே, அதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னால் த கவுண்ட் ஆஃப் ஜீரோஸ், எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு ஜீரோஸ் கிடைக்குது பேஸ் பண்ணி தான் ஆன்சர்ஸ் எழுதணும். இது வந்து லீனியர், குவாட்ரேட்டிக் அண்ட் கியூபிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஒர்க் ஷீட்ஸ். எழுத ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக அதே மாதிரி எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.